பக்கத்துல நிப்பாட்டி வச்சுக்கிறேன், வா போலாம். ஏய் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நில்லுடி, அப்புறம் போலாம் கடைக்கு. எது 5 நிமிஷம் மட்டும் நிக்கணுமா? ஏன்? அது வந்து இப்போ எப்படி விட்ட சொல்றது, வெயிலா இருக்கவனால நடக்க முடியலையா, அதனால மத்தல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போலாம் சொல்றியா? ஆமா ஆமா அதுக்கு தான். அதுதான் வீட்டுல இருந்து கிளம்பும் போதே குடை எடுத்துக்கலாம்னு சொன்னேன், நீ தானே வேணாம் வேணாம்னு சொன்ன. இப்போ மட்டும் உனக்கு வெயில் அடிக்குதா? நம்ம வீட்லயே பெரிய குடை தான் இருக்கு, சின்ன குடை இருந்தால் கூட அழகாக எடுத்துன்னு வரலாம். பெரிய குடையை எடுத்துன்னு வந்தாங்க அசிங்கமாக இருக்கு, அதனால தான் வேணாம் சொன்னேன். ஓ, மேடத்துக்கு பெரிய குடை எடுத்துன்னு வந்தா அசிங்கமா இருக்கேன். என்ன பண்றீங்க 2 பேரும் இங்க? ஐயோ சித்தி வேற வந்துட்டாங்க. எங்க சித்தி? நாங்க வந்து கடைக்கு போயிட்டு இந்த மருதாணி கோல்லாம் வாங்கினதுக்கு போறோம். நேத்து மருதாணி கோலம் வாங்க போறீங்க? ஆமா, ஈவினிங் கல்யாண ரிசப்ஷன் இருக்குல்ல, அங்க போறதுக்காக தான். ஆமா, நான் மறந்தே போயிட்டேன். சரி சரி, எனக்கு ஒரு 2 வாங்கிடுங்க, செஞ்சு கொண்டு எனக்கு ஒன்று. காசு வச்சிருக்கீங்களா? தரவா? நாங்க வச்சிருக்கோம் சித்தி, வீட்டுல வந்து கொடுங்க. சரி. வேற ஏதாவது வாங்கணுமா? வேற பொட்டு வாங்கணும், என்ன அந்த கடையில இருந்தா வாங்கிப்போம். நீங்க தான் பொட்டை வைக்க மாட்டீங்க, பொட்டு வாங்கி வச்சு என்ன பண்ணுவீங்க? வீட்டுல இருக்கும் போதெல்லாம் பொட்டு வைக்க மாட்டாது, ஃபங்க்ஷனுக்கு போனா வைப்போம். அந்த பொட்டு கண்ணுக்கு தெரியாது, உனக்கும் தெரியாது. வாங்குறது வாங்கி கொஞ்சம் பெரிய பொட்டை வாங்குங்கடி, அப்பதான் கண்ணுக்கே தெரியும், அப்பதான் லட்சுமி கடாட்சியமா இருக்கும். ஐயோ, பெரிய பொட்டுலாம் வச்சா காமெடியா இருக்கும், ஆன்டி மாதிரி இருக்கும். எங்க சித்தி பத்தியா பெரிய பொட்டு வாங்க சொல்றாங்க? இவ வேற எங்கன்னா சும்மா இருக்கிறாளா? சரிங்க சித்தி, பெரிய பொட்டையாக வாங்குறான். சரி, நான் வேற ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்கேன், அதை வாங்கி தான் நான் சங்கத்துக்கு போட்டு வரணும். நான் பிரியாணி சுட சுட இருக்குது, ஒயர் குடையில போட்டு எடுத்துன்னு போலாம் பார்த்தா கூட பத்த மாட்டேது, பெரிய குடையா தான் போட்டு வாங்கி வைக்கணும். பிரியாணி வாசனை தூக்குது. ஆமால, பிரியாணி வாசனை அடிக்குது. என்னக்கா எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? இன்னொரு பிரியாணி கையமா இங்க கிளம்பிட்டா? அக்கா, இன்னைக்கு பண்டிகைலக்கா, பக்ரீத் பண்டிகைல, அதான் நமக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் பிரியாணி கொடுக்கலான்னு போயிருக்கேன். பரிமக்கா வீட்டுக்கு போய் திரும்பி இருக்கேன். பக்ரீத் இன்னைக்கு மறந்தே போச்சு பத்தியா? பரிமக்கா வீட்டுக்கு அப்புறம்? ஆமாக்கா, அவங்க வீடு தான் பக்கத்துல இருக்குது. முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் அப்படியே ஒரு வீடியோ கொடுத்துக்கலாம். அப்புறம் எனக்கு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது வரும்போதே கேட்பாங்க. அதனால தான் உங்களுக்கு முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பெரிய பொண்ணுக்கு, கீதாக்கு, ராணிக்கு, அப்புறம் கோமந்தக்காவுக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ பேர் லிஸ்ட்டு கொடுக்குறத பார்த்தா லாஸ்ட்டாக தான் நம்ம வீட்டுக்கு வருவப்பட இருக்கேன். அது வரைக்கும் நம்மளால பசி பொறுக்க முடியாது. இதே நம்மளுக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லையடி பிரியாணி கொடுக்குறதுக்கு. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கா, ஆனால் அவன் வீடு தூரமாக இருக்கேன். நம்ம அவங்க வீட்டுக்கு போனால் தான் பிரியாணி தருவாங்க. பரவாயில்ல, உனக்காவது ஒரு ஃப்ரெண்டு இருக்குது, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை. எல்லாருக்கிட்டையும் மூஞ்சி கடன்னு வச்சு பேசினா வச்சு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடைக்க மாட்டாங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி தான் செய்வியா? எங்கக்கா, மட்டன்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது, அப்புறமா செஞ்சுக்கலாம், இன்னொரு பண்டிகை வரல அப்போ செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு இப்போ சிக்கன் பிரியாணி செய்ய சொல்லிட்டாரு வீட்டுக்காரு. ஏன்க்கா சிக்கன் பிரியாணி சாப்பிட மாட்டீங்க நீங்கள்? அதுக்கு இல்லை, சாப்பிடுவோம், சூடாச்சு அதான் பார்க்குறேன். அஜிஜோ, உங்களுக்கு தூக்கு வலையில் போட்டு நிறைய தரலான்னு பார்த்தேன், சிக்கன் பிரியாணி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்களே. அவளே தூக்கு வலையில் போட்டு நிறைய கொண்டு வந்து கொடுக்கலான்னு பார்த்துருக்கா. என் வாய் இருக்க பற்றி என் வாய் தான் அடங்கவே மாட்டேங்குது. என் புருஷன் சொல்கிறது சரியாக தான் போச்சு, என் வாய் அடைஞ்சுன்னு வச்சுக்கேன் நான் சீப்பட்டுவேன். சிக்கன் பிரியாணி இருந்தா, மட்டன் பிரியாணி இருந்தா, குஸ்கா வந்தால் கூட நான் சாப்பிடுவேன். என்னக்கா, அப்போ சிக்கன் பிரியாணி உங்களுக்கு வேணாவா? ஐயோ, அப்படி இல்லைம்மா, பாசமாக கொடுத்தா நான் எது வந்தாலும் சாப்பிடுவேன். இப்போ அவன் அக்காலாம் சாப்பிடுவாங்க சொல்லிட்டு சிக்கன் பிரியாணி நிறைய செஞ்சிருக்க போல இருக்குது. நான் போய் வேணாம்னு சொன்னால் மனசு கஷ்டப்படாது. பரவாயில்ல, எடுத்துன்னு வா, 2 தூக்குவாயில் போட்டு எடுத்துன்னு வா. காலையில் கூட கொஞ்சம் சுட வச்சு சாப்பிடுவேன் நான். 2 தூக்குவாலியா? ஆளுக்கு ஒரு தூக்குவாலி தாங்க போட்டு வச்சிருக்கேன். இப்போ தான் நிறைய செஞ்சு வச்சுக்கிறேன்னு சொன்னேன். சரி ஒரு தூக்குவாலி எடுத்துன்னு வா. சீக்கிரமாக வந்துடும்ல, சாப்பாடு டைம் 1 மணிக்கெலாம் கரெக்டாக சாப்பிடணும். எங்கள் மாமியார் சாப்பிட்டு மாத்திரை வேற போடணும், இல்லைன்னு வச்சுக்கா உங்களுக்கு வந்து மயக்கமாக வந்துடும். பிபி சுகர் எல்லாமே இருக்குது. கரெக்டாக 1 மணிக்குள்ள எடுத்துன்னு வந்துடுவியா? இதோ பரிமளா வீட்டுக்கு கொடுத்துட்டு அடுத்தது உங்கள் வீட்டுக்கு தான்க்கா. அடுத்தது நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க. மறக்காதடி பிரியாணின்னு. சரி பரிமளா வீட்டுக்கு போயிட்டு அங்கே தான் தரன்னு பேசினிருக்காத, அதுவும் பேசினே இருக்கும். அது வீட்டுக்கு பிரியாணி வச்சா மற்றவங்க வீட்டுக்குலாம் கொடுக்கணும்னு அதை பற்றிலாம் அது கவலைப்படாது. டக்குன்னு கொடுத்துட்டு டக்குனு சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டு எடுத்து குறைத்துக்கு ஓடிவா என்ன? சரிக்கா வரேன்க்கா. பரவாயில்ல, பரிமளக்காக்கு லெட் பீஸ் தான் கொடுத்துருக்கல. ஏன்னா மொத்த லெட் பீஸும் பரிமளக்காக போட்ட போல இருக்கா? இல்லைக்கா, ஆளுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணி தாக்கா போட்டிருக்கேன். ஒரு வீட்டுக்கு ஒரு லெட் பீஸ் வரும். சரிம்மா. இந்த ரைத்தா அதெல்லாம் சொல்லுவாங்களே, இந்த தயிர் பச்சடி அதெல்லாம் கூட இருக்குல்ல. சித்தி, அப்படியே அல்வா கூட கேளுங்க. என்னதுமா? அல்வா பிரெட் அல்வா. ஆமாம் மறந்தே போயிட்டேன்னா. என்னதுக்கா? ஏமா, இந்த பிரெட் வச்சு அல்வா செய்வாங்களே, அதெல்லாம் செஞ்சுக்கல. பிரெட் அல்வெல்லாம் செய்யலக்கா, அதுக்கு கொஞ்சம் நிறைய காசு தேவைப்படும். அதனால நான் வந்து கேசரி மட்டும் தான் செஞ்சுருக்கேன். இல்லையே, கேசரி தான் செஞ்சுருக்கலாம். பரவாயில்லையா? பரவாயில்ல, நிறைய கொஞ்சம் போட்டு எடுத்துன்னு சொல்லுங்க. இவ்வளோ ஊற்றி எனக்கு மேலே பயிர் பழங்க போட சொல்லுங்க. சரிம்மா, பரவாயில்ல, எடுத்துன்னு வா, கேசரி நிறைய எடுத்துன்னு வா. சரிக்கா, பிரியாணி வேற சூறு ஆகுது. நான் வேற இப்போ ஒரு வாழையிலே போட்டு முடியத்து வந்துருக்கலாம். அப்படியே வந்துட்டு அவசரத்தில் பரிமளக்கா வேற திட்ட போகுது. பரிமளக்கா கொடுத்துட்டு வந்துடுறேன். அடுத்து நீங்கள் வீட்டுக்கு தானே? ஆமாக்கா, உங்கள் வீட்டுக்கு தான் எடுத்துன்னு வருவேன். அங்கே போய் கதெல்லாம் பேசினே கதை, சீக்கிரம் வா. சரிக்கா. பிள்ளைங்களா, நீங்கள் வேற போட்டு வாங்கணும், எது வாங்கணும்னு வேற சொன்னீங்களே, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வாங்க. எனக்கா பிரியாணி தரணும் சொல்லியிருக்காங்க, சுட சாப்பிடலாம். சித்தி, முதல்ல நீங்கள் வீட்டுக்கு போங்க, நாங்கள் பின்னாடியே வரோம். சரி சீக்கிரம் வந்து சேருங்க. எடே சொல்லுங்க சித்தி. எடே, அதை கண்ணுக்கு போடுவாங்க, அந்த மை கூட கொஞ்சம் வாங்கி வாங்கி, மஸ்காரா ஐலைனர் சொல்லுவாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வாங்க. எங்ககிட்ட காசு இல்லையே, வயசு பசங்க காசு கையில் வச்சுக்க மாட்டீங்களா? சரி, மருதாணி மட்டும் வாங்கி வாங்க. நம்மளே அம்மாவுக்கு தெரியாம அப்பா கிட்ட கேட்டு வாங்கி வச்சுருக்கோம் காசு. இதில் வேற சித்தி கிட்ட வாங்கிட்டு வாங்க, அத்தனை வாங்கி வாங்கண்ணே. சரி வா, கடைக்கு போகலாம். பிரியாணி வேற எடுத்துட்டு அதை போய் சாப்பிடணும். ஒரே ஒரு நிமிஷம் நில்லுடி. உனக்கு என்ன பிரச்சனை? கடைக்கு போகலாம் கூட்டா வர மாட்டேங்கிறேன். இங்கே நின்று
இவகிட்ட உண்மையை சொல்லாமல் வேலை நடக்காது போல இருக்கு. மூஞ்சும் முகரக்கட்டையும் சரியில்லை, என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியா? இதுக்கு மேலே மறைச்சி போதும் இல்லை, கண்டுபிடிச்சிட்டான். ஏய் அது வந்து அருணில் வரேன்னு சொல்லியிருக்காண்டி. என்னது அருண் வரேன்னு சொன்னானா? ஆமாம், அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கேன். என்ன இந்த மாதிரி ரோட்ல ஒரு ஆம்பளை பசங்க கிட்ட பேசணும்னு தெரிஞ்சதுன்னா அம்மா உங்களை பிச்சு எடுத்துருவாங்க, அது உனக்கு தெரியுமா? தெரியும்டி, வந்து 5 நிமிஷத்தில் பேசிட்டு உடனே போயிடுவான். இதுக்கு தான் என்ன கூட்டின்னு வந்தியா? நீ அடி வாங்க கூட சேர்ந்து நான் அடி வாங்கிறதுக்கு? இருடி ஒரு 5 நிமிஷம் நீ வெயிட் பண்ணடி. ஃபோன் பண்ணுறான், அவன் எங்கே இருக்கான்னு கேட்டுக்கிறேன். இரு நானே ஃபோன் பண்ணுறேன். ஹலோ, நான் வாணி பேசுகிறேன், எங்கே இருக்கீங்க? வர லேட் ஆகுமா? சரி. ஆமாம், மற்ற இதை வெயிட் பண்ணிருக்கோ. சீக்கிரம் வந்துடுங்க. வரும்போது அப்படியே ஐஸ்கிரீம் ரெண்டு வேணுங்க. ஆமாம் எங்களுக்கு தான். ஆமாம், வெயில் எவ்வளோ நேரம் நின்று இருக்கோம் இங்கே? ஒரு ஐஸ்கிரீம் கூட வர முடியாதா? காசு இல்லையா? இப்போ காசு இல்லாமல் எதுக்கு இப்போ வந்தீங்க இங்கே பார்க்கறதுக்கே இவ்வளோ? ஒரு ஐஸ்கிரீம் கூட வேணாம் வாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நான் எங்கள் அம்மாட்ட போய் போட்டு கொடுக்கணும் இல்லைன்னு பாருங்க உங்கள் 2 பேரையும். ஏய் நீ வேற சும்மா ரெடி. 2 நிமிஷத்தில் வர மாதிரி இருந்தால் வாங்க, இல்லை நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற நீ? ஐஸ்கிரீம்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்குற? மனுஷன் வெயில வந்து நின்று இருக்கான், கால் கடுக்க ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தர முடியல. அப்புறம் என்னடி லவ் சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தராமல் வந்தான்னு வச்சுக்கேன், நான் அம்மா கிட்ட இன்னைக்கு போட்டு தரதே சரி. அவன்கிட்ட காசு இருக்காதுடி, அவன்கிட்ட எது காசு? அவனா வேலைக்கு அப்புறம் உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணுறதுக்கு மட்டும் வேலைக்கு போகிறா சாரு, அதுக்கெல்லாம் மட்டும் காசு இருக்கும். ஒரு ஐஸ்கிரீம் கேட்டால் வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும் காசு இருக்காது. இந்த 2 பசங்க எங்க நின்று என்ன சண்டை போட்டு நிற்குங்க? மகா வாணி. ஐயோ பெரிய பொண்ணு தேடி. ஆமாம் அவங்களே தான். என்னடி சொல்லி சமாளிக்கிறது? அத்தையே உனக்கு சொல்லி சமாளிடி. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? அது வந்து என்ன 2 பேரும் திருன்னு முழிக்கிறீங்க? என்ன லவ்வா? ஐயோ கரெக்டாக சொல்கிறாங்க. எப்படி அத்தை? உங்க வயசெல்லாம் கடந்து தானே நானும் வந்திருக்கேன், எனக்கு தெரியாதா? பார்வையை பார்த்த உடனே நாங்களாம் கண்டுபிடிச்சிருவோம். நல்லா மாட்டணும், அம்மா கிட்ட போய் சொல்லி கொடுக்க போறாங்க பாரு. யாரு உங்க மாமா பையன் அருண் தானே? எல்லாமே தெரிஞ்சிருக்கே உங்களுக்கு? ஆமாட்ட, அவன் தான் வரேன்னு சொல்லியிருக்கான், அதனால தான் வெயிட் பண்ணுறோம். அவன் வேற யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க மாமா பையன் தானே? வீட்டுக்கே வந்து உங்க அம்மா இதுக்கே பேச வேண்டியது தானே? எதுக்கு பயந்தீங்க மரத்தடியில் நின்று பேசுறீங்க? ஐயோ அம்மா திட்டுவாங்க, எதுக்கு சும்மா வரேன் அவங்ககிட்ட எதுக்கு நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. உங்க அம்மா சரியான லூஸு. ஆமா சரியா சொன்னீங்க. ஒரு முறை வாழைத்தாறு அப்புறம் காய்கறி அப்படி இப்படி ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து திடீர்னு வரேன்னு சொல்லியிருக்கான். நானும் வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னேன். இப்போ வீட்டுக்கு வர முடியாது, இன்னொரு நாளைக்கு வரேன், இங்கே மரத்தாண்ட மட்டும் வாங்க, இந்த நாங்கள் மரத்துக்கில்ல பேசிட்டு 5 நிமிஷத்தில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பாரு, ஒரு மாமா பையன் கிட்ட கூட பேசுறதுக்கு முடியல இந்த காலத்துல. என்னதான் இந்த ரூல்ஸோ ரெகுலேஷனோ, சின்ன ஜிசுங்க எங்கன்னா சந்தோஷமா இருக்க முடியுதா? அதுக்கு துணைக்கு வாணி வந்திருக்காளா? ஏமாத்தி கூட்டு வந்திருக்கா, கடைக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு போட்டு வாங்குவாங்க கிப்பு வாங்கலாம் சொல்லிட்டு கூட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கா. ஆமாம், அருண் கிட்ட போய் பேசிட்டு வரலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னால் வரமாட்டேன். அதனால தான் கடைக்கு போகலாம் சொல்லி ஏமாற்றி கூட்டின்னு வந்துட்டேன். நான்லாம் அந்த காலத்தில் அவங்க மாமாவை லவ் பண்ணும் போது எங்கெங்கெல்லாம் ஜாலியாக சுற்றிருக்கேன் தெரியுமா? பார்க்கு, பீச்சு, சினிமான்னு. ஓ நீங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமாம், எங்கள் காதல் தெய்வீக காதல். ஆனால் உங்கள் மாமா என்கிட்ட லவ் சொல்கிறதுக்கு எவ்வளோ தயங்கினாங்க தெரியுமா? கடைசியில் நானே தான் சொல்ல வேண்டியதாகி போச்சு. தினமும் வாட்ச்மேன் மாதிரி எங்கள் தெரு முனையிலே நின்று இருப்பார். நான் எப்போ வருவேன், எப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வருவேன், எப்போ காலேஜுக்கு போகிறதுக்கு வருவேன்னு 5 வருஷமாக நின்று காலத்தை ஓட்டிட்டாரு. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு நான் ப்ரப்போஸ் பண்ணேன். இப்போ நம்ம விட்டுட்டேன், அதை சொல்லவே மாட்டார், நம்மளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் நம்ம காதலை நம்மளே சொல்லிடலாம் அப்படி சொல்லிட்டேன். உங்கள் வீட்டிலலாம் ஒன்றும் சொல்லலையா? சொன்னாங்க. லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சண்டை அடி தள்ளி என்னை அடித்து வீட்டுக்குள்ள ரூமில் பூட்டி வச்சுட்டாங்க. பேசக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, ஃபோன் பண்ணக்கூடாது யாருக்கும் அப்படி சொல்லிட்டு. அப்படி இருந்தும் நான் வந்து கோவிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் சித்தி பொண்ணு ஒன்று இருக்கா, அவளை கூப்பிட்டு கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கோயிலே அவரையும் வர சொல்லி, ஆனால் நான் வர சொல்லலை, அவரே வந்திருக்காரு. வந்து 2 பேருக்கும் கோயிலே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி நேராக எங்கள் வீட்டுக்கு போனோம். எங்கள் வீட்டுக்கு போனோடனே எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் எல்லாரும் இருந்தாங்க வீட்டில். போய் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டோமா அப்படின்னு சொன்னேன். ஒரே வார்த்தை, வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொன்னாங்க. இது வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்களா? ஆமாம், நான் பண்ண வேலைக்கு என்னென்ன கொஞ்சம் வாங்க நினச்சிட்டியா? என்னை கஷ்டப்பட்டு வளர்த்து எப்படிலாம் கல்யாணம் பண்ணி எப்படிலாம் கொடுத்து எப்படிலாம் வாழ வைக்கணும் அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க. நான் இஷ்டப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கோவம். அதனால இனிமேல் நீ எங்களுக்கு பொண்ணும் கிடையாது, நாங்கள் வந்து உங்களுக்கு அப்பா அம்மாவும் கிடையாது சொல்லிவிட்டு எங்கள் அப்பா நடு ஹால்லேயே இருக்க முடியா, எங்கள் வீட்டு ஓட்டு வீட்டு தான், நடு ஹால்லேயே ஒரு குடம் தண்ணி கரையில் ஊற்றிட்டு இனிமேல் எனக்கு ஒரு பொண்ணே கிடையாது, அவள் இறந்து போயிட்டா, அவளுக்கு எனக்கு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது சொல்லிட்டாரு. அப்புறம் என்னாச்சு, உங்கள் மாமா என்னை கூட்டின்னு வந்துட்டாரு. அவர் கூட வாழ்ந்துன்னு இருக்கேன், நான் சந்தோஷமாக தான் வாழ்வேன், எந்த கஷ்டமும் கிடையாது, நல்லா மகாராணி மாதிரி பார்த்துக்கிறாரு. அப்போ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா வீட்டை விட்டு துரத்திடுவாங்களா? நீ ஏன் பயப்படுற? நீ மாமா பையன் தான் லவ் பண்ணுற. உங்கள் அம்மா கிட்ட சொல்லு, உங்கள் அப்பா கிட்ட சொல்லு, அவங்களே பேசி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க போகிறாங்க. உங்களுக்கு இங்கே இன்னும் படிப்பு முடிக்கணும், அவ்வளோதானே. படிப்பு முடிச்ச பிறகு அவன் வேலைக்கு போகிறான், நீ அதை வேலையை பார்த்துக்கோ, அப்புறம் உங்கள் லைஃபு செட்டில் ஆக போகுது. பயமாக இருக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா.
லவ் பண்ணும்போது மட்டும் தைரியமாக லவ் பண்ணுறீங்களா? வீட்டில் வந்து அந்த தைரியத்தோட சொல்லி சம்மதத்தை வாங்கி நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன் உங்கள் மாமா பையனுக்கு உங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டாங்களா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு? ஒத்துப்பாங்க, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குது. உங்கள் வீட்டுக்கு தான் போகிறேன், வரீங்களா இல்லை அருண் பார்த்து பேசிட்டு வரீங்களா? அருண் வந்து பார்த்து பேசுகிற 5 நிமிஷம் நாங்கள் வந்துடுறோம். சரி, சீக்கிரமாக வந்து சேருங்க. சரிங்க அத்தை, அம்மா கிட்ட சொல்லாதீங்க. சொல்லலை, சீக்கிரம் வாங்க. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். எடி இந்த அத்தை சொல்றதுலாம் கேட்டா பயமா இருக்கு தெரியும். அம்மா உன்னை வீட்டை விட்டு தத்தி விட்டுருவாங்களா? நீ வர சும்மாடி. என்னைய பைக் சத்தம் கேட்குதா? அவன் தான் வராமல இருக்கு. ஆமாடி, அவன் தாண்டி வந்து இருக்கான். எருவ மாடி எவ்வளோ லேட்டாக வரான் பார்த்தியா? ஐஸ்கிரீம் வேணாம் பாரு. இன்னைக்கு மட்டும் ஐஸ்கிரீம் இல்லாம வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு பாரு. இவ ஒருத்தி ஐஸ்கிரீமோட தான் வரேன். அவ்வளோ பயம் இருக்கு. நான் ஐஸ்கிரீம் மட்டும் வேணாம போயிருந்தேன். இன்னைக்கு அம்மா கிட்ட போட்டு விட்டு மக வண்டி வாங்க வச்சிருப்பேன், தப்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் வாங்க. இவரண்டி நிக்காம நேரா போயிருக்கான். தெரியலையடி.